முகமது கமேனியா நான் நேர்ல மீட் பண்ணும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இது சொன்னது மட்டும் இல்லாம முகமது கமேனிக்கு ஒண்ணு கை இல்லாட்டி காலு ரெண்டுல தான் ஒண்ணு இருந்திருக்காது கண்டிப்பா. என் கெஸ் படி அவருக்கு நடக்க முடியாம ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது மெடிக்கல் கண்டிஷன்ல தான் இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்திருக்காரு. இதெல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சைட் உலகத்தோட இன்னொரு மூலையில இருந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்குன்னா டொனால்ட் ட்ரம்ப்க்கு நாங்க எப்பவுமே ரொம்ப நன்றியுணர்வோட இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் தான் இந்தியாவை ஸ்டாப் பண்ணி இந்தியாவை கட்டுப்படுத்தி இந்த வாரை நிறுத்தி வச்சிருந்தாரு, இந்தியா பாகிஸ்தான் வார் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இந்த வீடியோல டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு யாருக்குமே அடங்காத ஒரு கட்டுக்கடங்காத ஒரு மனிதனா இந்த வாரம் நடத்திட்டு இருக்காரு. ஆனா உண்மையாலுமே இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு பாத்தீங்கன்னா அதாவது டொனால்ட் ட்ரம்ப்பவே ஸ்டாப் பண்ற பவர் இருக்கு. இன்னொரு விஷயம், இது எல்லாரும் உடனே உங்க மைண்டுக்கு வருது பார்த்தா யுனைடெட் நேஷன் அப்படின்னு சொல்லலாம் நீங்க நினைக்கலாம். ஆனா கண்டிப்பா யுனைடெட் நேஷன் கிடையாது. யுனைடெட் நேஷன் அதாவது இந்த வீடியோல நம்ம பேச போறதே கிடையாது. நம்ம நிறைய வீடியோல யுனைடெட் நேஷனை திட்டிட்டு இருப்போம். அதாவது ஒரு பீஸ் கீப்பிங் இன்ஸ்டிடியூஷனா இருந்துட்டு அதுக்கு இந்த ஒரு போர் நிறுத்தக்கூடிய பவர் கூட இல்லாம இன்னைக்கு இந்த நிறைய போர் ரஷ்யா உக்ரைன் வாரா இருக்கட்டும், இஸ்ரேல் காசால இருக்க அந்த அதாவது ஜெனோசைடை கிரியேட் பண்றதா இருக்கட்டும், நிறைய குழந்தைங்களை கொள்றதா இருக்கட்டும், இன்னைக்கு யுஎஸ்ஏ ஈரான் வாரா இருக்கட்டும், எல்லாத்தையும் ரொம்ப பூஸ்ட் பண்ணி விட்டு தான் இருக்கு இன்னைக்கு யுனைடெட் நேஷன். ஆனா உண்மையாலுமே அந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன? அதே மாதிரி இந்த உலகத்துக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் சாபக்கேடு இருக்குங்க. அது என்னப்பா பொலிட்டிக்கல் சாபக்கேடு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குல்ல, இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குல்ல, இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜில பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டூலை அதாவது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த டூல் தான் இன்னைக்கு உலகத்தையே தலையீழா புரட்டி போட்டுட்டு இருக்கு, தலையீழா மாற்றி அமைச்சிட்டு இருக்கு. அது என்ன? அதாவது அந்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி என்ன, பொலிட்டிக்கல் டூல் என்ன அப்படின்றது இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். முக்கியமான விஷயம் என்னன்னா அதாவது வேர்ல்டு வார் 1 எண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் கீப்பிங் இன்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்ணாங்க. அதுதான் லீக் ஆஃப் நேஷன். லீக் ஆஃப் நேஷன் ஃபெயில் ஆயிருச்சு. ஏன்னா இன்னொரு வேர்ல்டு வாரை கிரியேட் பண்ணிருச்சு, வேர்ல்டு வார் 2 கிரியேட் பண்ணிருச்சு. வேர்ல்டு வார் 2 கிரியேட் பண்ணோடனே பாத்தீங்கன்னா அதோட எண்ட்ல பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் ஐக்கிய சபைன்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் கீப்பிங் இன்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்ணாங்க. இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா அதுவுமே எஃபிஷியன்டா ஃபங்க்ஷன் ஆகல. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சாபக்கேடு தான். அந்த சாபக்கேடு என்னன்ற அந்த வீடியோல நான் சொல்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பவர் என்ன தெரியுமாங்க? அதாவது அந்த யுனைடெட் ஸ்டேட்டோட நாடாளுமன்றம் தான். எப்பவுமே ஒரு போரை அந்த நாட்டோட அதாவது பிரசிடென்ட் அவங்க அந்த போரை நடத்தி வச்சாலோ அதை போரை ஆரம்பிச்சு வச்சாலோ அவங்க போரை 60 நாளைக்கு நடத்திக்கலாங்க. 60 நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த நாடாளுமன்றத்துல அப்ரூவல் வாங்கணும். அதே மாதிரி நேத்து என்ன நடந்திருக்கு யுனைடெட் நேஷன்ல, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால, அதாவது இதே மாதிரி நாடாளுமன்றத்துல இந்த போரை கண்டினியூ பண்ணலாமா, இந்த போரை நிறுத்திடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கெடுப்பு நடந்திருக்கு. அந்த வாக்கெடுப்புல பாத்தீங்கன்னா போரை நிறுத்திடலாம், போரே வேணாம், போர்னால அதாவது நிறைய பணங்கள் நமக்கு லாஸ் ஆகுது, அதே மாதிரி நிறைய ட்ரேட் டீலை நீங்க சைன் பண்ணியிருந்தாலும் அதாவது ஒரு குழந்தையோ ஒரு பொண்ணையோ ஒரு நாட்டோட சிட்டிசனையோ அழிச்சிட்டு தான் அந்த பணத்தை நீங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களோட அந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் அழிச்சிட்டு தான் அந்த பணத்தை நீங்க எடுத்துட்டு நம்ம நாட்டுக்கு கொண்டு வரீங்க. அந்த மாதிரி பணம் நமக்கு வேணவே வேணாம்னு ஒரு சில அமெரிக்க மக்கள் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அகெயின்ஸ்டாவே இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாமே இப்ப மறைஞ்சிரும் போயிட்டாங்க. டொனால்ட் ட்ரம்ப் எப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு மீடியா ஃபுல்லா கண்ட்ரோல் வச்சிருப்பாருங்க. எலான் மஸ்க் இருக்காரு பாத்தீங்களா? எலான் மஸ்கோட அதாவது முக்கியமான ஒரு சோஷியல் மீடியா பாத்தீங்கன்னா ட்விட்டர்னு ஒண்ணு. ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா ஓவரால் அகைன்ஸ்டா ட்ரம்ப் பத்தி பேசிட்டே இருப்பாங்க. அதனால அவர் அந்த மனுஷன் என்ன பண்ணாருன்னா ட்ரம்ப் சோஷியல் ட்ரூத் சோஷியல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலான ட்விட்டர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட்டான அதே மாதிரி கரெக்டான எல்லா ஃபீச்சர் இருக்கக்கூடிய ஒரு சோஷியல் மீடியா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மாதிரியே ட்ரூத் சோஷியல் ஒன்று கிரியேட் பண்ணார். அந்த மாதிரி ஒரு டாமினண்டான மனுஷன் டைரக்டா பிரசிட்ட போய் CNN நியூஸ் ஒரு ட்ரைட்டர்ஸ் அதாவது முதுகுல குத்துறவங்க, அவங்க ஒரு டெரரிஸ்ட் மாதிரி ஒரு சேனல் அப்படின்லாம் கூட சொல்லுவாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதாவது மீடியாவை கம்ப்ளீட்டா அடக்குமுறை ஆட்சினால அதை கம்ப்ளீட்டா கைக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு. இந்த டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி வாக்கெடுப்புல பாத்தீங்கன்னா அந்த நாடாளுமன்றத்துல போரை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவா 215 உறுப்பினர்கள் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால ஆதரிச்சிருந்திருக்காங்க. அந்த போரை நிறுத்த வேணாம்ப்பா, கண்டினியூ ஆகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 208 உறுப்பினர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவே ட்ரம்ப்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தான் சந்திச்சிருந்திருக்கு. எப்படின்னா போரை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஜாரிட்டியான மக்கள் நாடாளுமன்றத்தில் ஆதரிச்சனால அதாவது இந்த கம்ப்ளீட்டான இந்த ஒரு செட்டப் எப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால பாத்தீங்கன்னா 1973 ஸ்டார்ட் ஆயிருக்கும். 1973 பாத்தீங்கன்னா
போர் அதிகார சட்டம்னு ஒண்ணு இருக்கும். அந்த போர் அதிகார சட்டத்துல தான் பாத்தீங்கன்னா வந்து ஒரு போரை யாராவது தொடங்கி வச்சாலும் அந்த போரை கண்டினியூ பண்ணாலோ, திரும்பவும் முடிஞ்ச போரை திரும்பவும் கண்டினியூ பண்ணி ஆரம்பிச்சு பூஸ்ட் பண்ணி விட்டாலோ, இல்ல வேற ஏதாவது கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணாலோ நீங்க 60 நாள் தான் பண்ணணும். அதுக்கு மேல என்ன நடந்தாலும் இந்த நாடாளுமன்றத்தோட ஒப்புதல்ன்றது கண்டிப்பா வேணும் அப்படின்னு இருக்காங்க. இனி 60 நாள்லாம் முடிஞ்சிருச்சுங்க ஈரான் வார்ல பாத்தீங்கன்னா. 60 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா அதாவது இந்த மெஜாரிட்டியான அதாவது போரை நிறுத்துற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும் இன்னைக்கு ட்ரம்ப் பாத்தீங்கன்னா ஒரு கட்டுக்கடங்காத ஒரு மனிதனா தான் இன்னைக்கு உலகத்துல இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரம்ப்ல வந்து நிறைய குற்றச்சாட்டு எல்லாமே இருக்கு. இந்த 60 நாள் காலக்கெடு முடிஞ்சாலும் அதாவது ட்ரம்ப்போட ஆட்சி பாத்தீங்கன்னா வந்து ரிப்பப்ளிக்கன் கட்சின்னு சொல்லுவாங்க, ஜனநாயக கட்சின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆப்போசிட் பொலிட்டிக்கல் பார்ட்டினா டெமோக்ராட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த அதாவது குடியரசு கட்சி ட்ரம்ப்போடது, ஆப்போசிட்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா ஜனநாயக கட்சி. ஸோ இந்த மாதிரி 2 கட்சிகள் இருக்கும். இப்போ இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா வந்து ஆப்போசிட் கட்சி ஆப்வியஸ்லி ட்ரம்ப்க்கு அகைன்ஸ்டா தான் இருக்காங்க. இப்போ இந்த தீர்மானம் எல்லாமே மேல ஒரு செனேட்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு சில மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்கனால அப்ரூவல் பண்ணப்படணும். அந்த முக்கியமான ஒரு சில மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வீட்டோ பவர்னு ஒண்ணு இருக்கும். நான் ஆரம்பத்துல இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம உலகத்துக்கே ஒரு சாபக்கேடு இருக்கு அப்படின்னு சொன்னேன் தெரியுமாங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, வீட்டோ பவர் தான். வீட்டோ பவர்னா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஹையஸ்ட் டெசிஷன் மேக்கிங் பவர், ஹையஸ்ட் ரிஜெக்ஷன் பவர் அப்படின்றத சொல்லலாம். அதாவது ஒரு மெஜாரிட்டியான மக்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாலும் அங்க இருக்க மேல இருக்க ஒரு பேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் உட்காந்துக்கிட்டு அவன் கையில ஒரு அப்சல்யூட் பவர் இருக்கும், மேற்பட்ட ஒரு அதிகாரம் இருக்கும். அந்த அதிகாரத்தை வச்சு ரிஜெக்டும் பண்ணலாம். இப்ப மேல அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பாத்தீங்கன்னா ஒரு குழுவான மக்கள் பாத்தீங்கன்னா ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க. அந்த தீர்மானத்தை நிறைவேற்றின தீர்மானத்தையும் ஒரு 4 பேர் பாத்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணணும். 4 பேர்ல 3 பேர் மட்டும் அப்ரூவ் பண்ணிட்டு அதுல ஒருத்தர் அப்ரூவ் பண்ணலைனாலும் அந்த தீர்மானம் பாஸ் ஆகாது, நடைமுறைகளுக்கு வராது. அதுதான் வீட்டோ பவர். ஹையஸ்ட் ரிஜெக்ஷன் மேக்கிங் பவர் தான் வீட்டோ பவர். அது ஐக்கிய சபை யுனைடெட் நேஷன்ல பவர்ஃபுல் 5 கண்ட்ரீஸ்ல இருக்கு. யுஎஸ்ஏ, யூகே இந்த மாதிரி பவர்ஃபுல்லான 5 கண்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, பிரான்ஸ் மாதிரி கண்ட்ரீஸ்லாம். இந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து வீட்டோ பவர் இருக்கு. அதனாலதான் அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவுக்கு எதிரான தீர்மானத்தை கூட நிறைவேற்ற முடியாது. ஏன்னா யுஎஸ்ஏ ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரி தான். அதே மாதிரிதான் இந்த நாடாளுமன்றத்திலையும் பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவரும் அந்த செனேட்ல ஒரு ஆளு, அவர்கிட்டயும் வீட்டோ பவர் இருக்கு. ஸோ இந்த வீட்டோ பவர் தான் இந்த உலகத்துக்கே இன்னைக்கான ஒரு பொலிட்டிக்கல் சாபக்கேடுங்க. சப்போஸ் இந்த வீட்டோ பவர் இல்லைன்னா கூட இந்த போர் என்னைக்கும் நெடிஞ்சிருக்கும். அதாவது ஓவராலா எல்லா பவரும் பாத்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு நபர் மேல அதாவது கான்சென்ட்ரேஷன் ஆகாம இருந்திருக்கும். இப்போ இந்த போர் வந்து தொடங்குமா, இந்த போர் வந்து திரும்ப இந்த சீஸ்ஃபயர் எல்லாம் முடிஞ்சு ரொம்ப ஹெவியா ஆரம்பத்துல இந்த மாதிரி தொடங்குமா, இல்ல கம்ப்ளீட்டா முடிஞ்சு போயிருமா அப்படின்றத நீங்க கேட்டீங்கன்னா இன்னைக்கு அந்த வீட்டோ பவர் நாடாளுமன்றத்துல இருக்கனால போர் கண்டிப்பா இன்னும் தொடர்ந்து போய்கிட்டே தாங்க இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு நீ அதாவது உலகத்துல இருக்க எல்லா நாட்லயும் பாத்தீங்கன்னா வந்து நிறைய அதாவது மக்கள் பாத்தீங்கன்னா இருக்காங்க. சொல்ல போனா நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் டயாஸ்போரா, அதாவது நிறைய மக்கள், நிறைய இந்தியன் சிட்டிசன் வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து தங்கி இருந்திருக்காங்க. சொல்லப்போனா இந்த மிடில் ஈஸ்ட், யுஎஸ்ஏ, கனடா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல 9,000 இந்தியன்ஸ் இருந்திருக்காங்க. அதாவது இன்னைக்கு வார்ல பாத்தீங்கன்னா மாட்டிட்டு இருக்காங்க. அந்த மிடில் ஈஸ்ட்ல மட்டும் 9,000 இந்தியன்ஸ் வந்து இருந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்தோட வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் ஒவ்வொரு நிமிடத்துலயும் ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டமா தான் இருக்கும். ஏதோ ஒரு மூலையில கடவுள் வந்து கண்டிப்பா அவர் வந்து பார்த்துட்டு தான் இருப்பாரு. நம்ம சேனல் மூலியமா அவங்கள பிரேவும் பண்ணிக்கிறோம். எல்லாத்துக்கும் மேல மக்கள் வந்து உண்மையாலுமே எங்க தப்பு நடந்திருக்குன்னு தெரியணுங்க. இன்னைக்கு வந்து யுஎஸ்ஏன்ற ஒரு கண்ட்ரி பாத்தீங்கன்னா அது ஒரே ஒரு மனுஷனோட முட்டாள்தனத்தினால, அதாவது மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாரு. இன்னைக்கு ஒண்ணு பேசுவார், நாளைக்கு ஒண்ணு பேசுவாரு, 10 நாளைக்கு அப்புறம் ஒண்ணு பேசுவாரு. இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க ஒரு விஷயம்னால அதாவது அவர் என்ன தவறுகள் செஞ்சிருந்தாலும் எல்லாத்தையும் மறைச்சிட்டு இப்ப இன்னைக்கு வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ஒரு விஷயம் பண்ணாமே எல்லா தமிழ்நாட்டு மக்களும் ஒண்ணு சேர்ந்து கேள்வி கேட்கிறோம். ஏன்னா வந்து இங்க வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி எதிர்கட்சிகள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாமே இருக்கும். ஆனா இந்த உலகத்துக்கே இன்னைக்கு ஒரு தலைவனா, இன்னைக்கு உலகத்துக்கு ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாங்கிறது டொனால்ட் ட்ரம்ப் தான் அக்செப்ட் பண்ணியே ஆகணும். ஆனா அவர் எதிர்த்து ஒரு விஷயம் கூட நம்ம கேள்வி கேட்க முடியல. ஏன்னா இன்னைக்கு அவர் கையில நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம். இன்னைக்கு பிரேசில் என்ன சொல்லிட்டு இருக்காரு தெரியுமா? அதாவது இந்தியான்ற ஒரு கண்ட்ரி பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா யுஎஸ்ஏவை ஏமாத்திட்டு இருந்தாங்க அப்படின்றாங்க. அதாவது காங்கிரஸ் பீரியட்ல பாத்தீங்கன்னா வந்து இந்தியா நிறைய டீல்லாம் சைன் பண்ணியிருக்காங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா கிட்ட. ஆனா அந்த ஒவ்வொரு டீல்லையும் பாத்தீங்கன்னா யுஎஸ் ஸ்டேட் இருந்து நிறைய ரிசோர்சஸ் எல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம். யுஎஸ்ஏவோட மார்க்கெட் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு.
இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப், அதாவது மோடி வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, இன்னைக்கு எல்லாத்துக்கும் ரிட்டனா நம்ம இந்தியாட்ட பிசினஸ் பண்ணி நம்ம நிறைய டாக்ஸஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம இந்தியா மூலியமா நிறைய சம்பாதிக்க போறோம் டைரக்டா பிரஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சோ இதுதான் இன்னைக்கு இந்தியாட்ட இருக்க நிலைமை. என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு தூரத்துல இருந்து இந்த வார் வந்து நம்ம கிட்ட வரலாம். அதாவது இன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா பாத்தீங்கன்னா வேற ஒரு கண்ட்ரில ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வெனிசுலாவை அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம இந்தியால இருந்து கொஞ்சம் பக்கத்துல தான், பாகிஸ்தானுக்கு வெஸ்ட் சைடு ஆப்கானிஸ்தான். ஒரு காலத்துல ஆப்கானிஸ்தானும் ஒரு பார்ட் ஆஃப் இந்தியாவா இருந்துச்சு. அது வரையும் இன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வேற ஒரு நாடுகள்ல மூக்க நுழைச்சு 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 இந்தியாவை நெருங்கிட்டே இருக்காங்க. என்னைக்கே ஒரு நாள் நம்ம பக்கமும் திரும்பலாம். ஆனா நம்ம பொருளாதாரம் அதுக்கு ஸ்டேபிளா இருக்கணும். இந்த பொருளாதார ஸ்டெபிலிட்டி எதுல இருந்து வரும் தெரியுமா? அதாவது ஒரு கண்ட்ரியோட ஒரு எக்கனாமிக்கல் ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா எல்லா சைட்ல இருந்தும், கண்ட்ரியோட எல்லா இடத்துல இருந்துமே இன்க்ளூடிங் வில்லேஜஸ், அதுல இருந்து ஒரு பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் நடக்கணும். நம்ம நிறைய விஷயத்த கிரியேட் பண்ணி அதை வந்து இந்த மார்க்கெட்ல இருக்க எல்லா, இந்த உலகத்துல இருக்க எல்லா மார்க்கெட்டுக்கும் அது ஒரு டிமாண்டா இருக்கணும். அதை நிறைய பேர் வாங்கணும். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் அப்படி கிடையாது. 1991 அப்புறம் எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய கரனை வந்து வேர்ல்டு பேங்க் கிட்ட இருந்து வாங்கணும். அதுல இருந்து மார்க்கெட் ஓபன் பண்ணி இன்னைக்கு நம்ம உதவி ஒரு குழந்தை விளையாடுற அந்த ஒரு டாய்ஸ் முதற்கொண்டு, அதாவது பொம்மைகள் முதற்கொண்டு நம்ம சைனாட்ட இருந்து நம்ம ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மிஷின், டிவி எல்லாத்தையும் நம்ம சைனாட்ட இருந்து கப்பல் மூலியமா ஓட்டி ரோட்வேஸ் மூலியமா இம்போர்ட் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே என்னைக்கு மாறினா நம்மளோட எக்கனாமி பொருளாதார ஸ்டேபிளா இருந்தாதான் நம்ம ஒருத்தர்கிட்ட மாட்டேன்னு சொல்ல முடியும். இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் உடனே ஏத்துக்கிட்டா வந்து, அதாவது அவர் தப்பே பண்ணியிருந்தாலும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு ஒரு ஃபைல் ரிலீஸ் ஆகி அதை வந்து நம்ம நாட்டு மக்களோ இல்லை மோடி சாரோ ஏதோ ஒருத்தர் வந்து எதிர்த்து கேட்டாலும் நம்ம மேல டார்கெட் பண்ணி கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ரொம்ப தேவைன்றனால நம்மளும் எதிர்த்து பேச முடியாத ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்துட்டு இருக்கதா இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம ஒரு கூண்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்க ஒரு நிலைமை. என்னைக்கு பொருளாதாரம் மாறுமோ அன்னைக்கு நம்ம பேசவும் ஆரம்பிக்கலாம் அப்படின்றதா என்ன ஒரு கருத்தா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் தெரிவிங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிக்க நன்றி.